பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஹோசியாபூரில் விழுந்துள்ள பாகிஸ்தானின் ஏவுகணை தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். பாகிஸ்தானின் போர் விமானமான J-10 அல்லது JF-17 இருந்து இந்த ஏவுகணை விழுந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு பறந்து வந்து விழுந்த ஏவுகணையை தற்போது அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். பாகிஸ்தானிலிருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணைகளை 100 கிலோமீட்டருக்குள்ளாகவே தாக்கி அழிக்கக்கூடிய திறன் வாய்ந்த S-400 உள்ளிட்ட ஏவுகணைகள் இந்தியா வசம் இருக்கக்கூடிய நிலையில் அந்த பாகிஸ்தானினுடைய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் என்பது முறியடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நேற்று நள்ளிரவு மட்டும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பாகிஸ்தான் ஏவிய நிலையில் அவை அனைத்து முறியடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 நகரங்களில் இந்திய விமானப்படையினுடைய அந்த ட்ரோன் தாக்குதல் என்பது மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து எல்லைப் பகுதியில் ஒரு பதற்றம் நீடித்து வரக்கூடிய நிலையில் அங்கு மேற்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். ஏற்கனவே பாகிஸ்தானினுடைய ஏவுகணை என்பது சுட்டு வீழ்த்தப்பட்டு அது பஞ்சாப் மாநிலத்தில் வயல்வெளிகளில் கிடந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். தற்போது ஒரு ஏவுகணை என்பது 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு பறந்து வந்து விழுந்திருக்கிறது. பஞ்சாபில் இருக்கக்கூடிய இந்த ஏவுகணை குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். நேற்று நள்ளிரவு பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லைப் பகுதிகளை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்திய நிலையில் அத்தனை தாக்குதல்களையும் இந்தியா முறியடித்து தக்க பதிலடி கொடுத்தது. இதைத் தொடர்ந்து எல்லைப் பகுதியில் ஒரு பதற்றம் நீடித்து வந்தது. அங்கு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. ஒவ்வொரு ஏவுகணையாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது பஞ்சாப் பகுதியில் JF-10 மற்றும் 17 ரக விமானங்களில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்று பஞ்சாப் பகுதியில் விழுந்து கிடக்கிறது. அதனை அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ நம்ம கிட்ட பேசின விமானப்படையினுடைய முன்னாள் அதிகாரி குறிப்பிட்டது கூட இந்தியாவிலிருந்து இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த S-400 அப்படிங்கிறது பாகிஸ்தான்லேருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணையை 100 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து சுட்டு அதை வீழ்த்தக்கூடிய திறன் வாய்ந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில இப்போ இன்னொரு ஏவுகணை என்பது கீழே விழுந்திருக்கிறது. இதனுடைய தன்மை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. விவரம் என்ன மாதிரியான முறியடிப்பு என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்படுது? பஞ்சாப் எல்லை பகுதியுடைய ஹோஷியாபூர் என்ற பகுதியில் விழுந்த பாகிஸ்தானின் ஏவுகணையை தற்பொழுது இந்திய ராணுவம் ஆய்வு செய்து வருகிறது. பாகிஸ்தானுக்கு சொந்தமான விமானப்படைக்கு சொந்தமான J-10 அல்லது JF-17 ரக போர் விமானத்திலிருந்து இந்த ஏவுகணை என்பது ஏவப்பட்டுள்ளதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. மிக முக்கியமாக ஹோஷியாபூரினுடைய பல்கலைக்கழகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய வயல்வெளி பகுதிகளில் இந்த ஏவுகணை என்பது முழுமையாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை தாக்குவதற்கான ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அந்த ஏவுகணை தாக்கப்பட்டதாகவும் இந்தியாவினுடைய எதிர்த்தாக்குதலால் அது முறியடிக்கப்பட்டது என்ற ஒரு தகவலை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் இந்த ஏவுகணை என்பது நவீன தொழில்நுட்பம் பொருந்திய ஒரு ஏவுகணையாக இருக்கும் பட்சத்தில் இதனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பான ஒரு ஆய்வை தற்பொழுது இந்தியாவுடைய ராணுவம் மேற்கொண்டு வருகிறது. அதை பாதுகாப்பாக எடுத்துச் சென்று ராணுவத்தினுடைய படைத்தளத்தில் வைத்து அந்த ஆய்வுகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாகவும் முதற்கட்ட தகவலை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக நேற்று நடைபெற்ற அந்த இந்தியாவுடைய பதிலடி தாக்குதலில் சுமார் 2 விமானப்படை சார்ந்த விமானங்களும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானுடைய அனைத்து தாக்குதல்களும் முறியடிக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு பகுதியாக பஞ்சாபுடைய ஹோஷியாபூர், ஜம்மு மற்றும் காஷ்மீர் ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகள் ஆகிய பகுதிகளில் விழுந்த ட்ரோன்களை ஆய்வு செய்யும் பணியும் அவற்றை மதிப்பீடு செய்யும் பணியும் தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில்தான் இந்த ஹோஷியாபூர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு முழுமையான வடிவத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ள இந்த ஒரு ட்ரோன் என்பது எந்த வகையான ட்ரோன் என்பதை ஆய்வு செய்யும் பணியானது தற்போது நீட்டிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்கள் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, சுசித்ரா,
பாதி முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை கிடைத்திருப்பது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எந்த அடிப்படையில் இது செயல்படுகிறது, அதனுடைய ஆயுதங்கள் இருக்கக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கக்கூடியதுக்கான ஒரு அடிப்படை விஷயமாக கூட இது அமையலாம். இது குறித்து தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுசித்ரா.